உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா, செவ்வாய் பகவான் மேனத்துல இருந்து பயிற்சியாகி மேகத்துக்கு வர்றாரு. இது எப்ப வர்றாரு அப்படின்னா, மே மாசம் 11ஆம் தேதி இந்த பயிற்சி ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாசம் 20ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி, கிட்டத்தட்ட 40 நாட்கள். இந்த 40 நாட்களும் மேசத்துல செவ்வாய் இருப்பார். அப்ப மேசத்தை ஆட்சி பண்ணக்கூடிய கிரகமும் செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட இந்த செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இப்போ தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அப்ப 5ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி. அப்போ இது யோகமா அவயோகமா அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம். அப்ப இந்த நேர காலத்தை தனுசு ராசிக்காரங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடம் வலுத்திருப்பதால் உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி, அதே சமயத்துல நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறீங்க, எந்த பொசிஷனுக்கு வரணும், இது எல்லாத்தையுமே நிர்ணயிப்பது அப்படிங்கிறது இந்த 5ஆம் இடம் தான். பூர்வீக சொத்துக்கள், சொத்து பிரிக்கிறது, இது எல்லாமே இந்த 5ஆம் இடத்துல தான் வரும். அப்போ இந்த 5ஆம் இடம் வலுத்திருக்குது அப்படின்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, பூர்வீக சொத்துனால இப்போ கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, அது தீருமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரும். இல்லைன்னா பைசலாவது பண்ணிட்டு போயிடுவீங்க. அது போக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் யாராருக்கு இல்லையோ, அப்ப அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அப்ப அந்த 5ஆம் இடம் தனுசு ராசிக்கு வலுத்திருப்பதால், அந்த 5ஆம் இடம் என்பது புத்திர பாக்கியஸ்தானம். அப்ப இந்த புத்திர பாக்கியஸ்தானத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சியாக இருப்பது அப்படிங்கிறது இந்த தனுசு ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் யோகம். அப்போ பாத்தீங்கன்னா, திருமணம் பண்ணி இப்ப 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. நாங்களும் எவ்வளவோ சாமியை கும்பிட்டுட்டோம், எத்தனையோ குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், எத்தனையோ தெய்வத்து கோயிலுக்கு போயிட்டோம், இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு பலனுமே கிடைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த பீரியட்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அந்த தனுசு ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி வலுத்திருப்பதால் கண்டிப்பா இந்த 40 நாட்களுக்குள்ள நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, ஒரு வைத்தியம் பார்க்கலன்னு நினைச்சவங்க கூட இப்போ ஐவிஎஃப் சம்பந்தப்பட்ட வைத்தியம் பார்ப்பீங்க, இல்லை கரு நிற்கும். இது மாதிரியான ஒரு சிறப்பான பலன் உங்களுடைய வாழ்க்கை வம்ச விருத்தி. அப்ப அந்த வம்ச விருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைம் இப்போ வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, உங்களுடைய தொழில், அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில்ல பேர், புகழ், கீர்த்தி, அப்போ நீங்க செய்யக்கூடிய தொழில்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரியாதை கிடைக்கும். நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அந்த வேலையில நீங்க திறம்பட உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சி டோட்டலா இன்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. கடந்த காலத்துல யாருக்கும் தெரியல. ஆனா இந்த பீரியட்ல உங்களுடைய மேலாளர்,
உங்களுடைய சூப்பர்வைசர், உங்களுடைய பாஸ் உங்களை பார்த்து பெருமைப்படுவாங்க. அப்போ உங்களுடைய வேலையை பார்த்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க, சம்பள உயர்வு, இல்லைன்னா வந்து ப்ரமோஷன், இல்லைன்னா ஒரு லீடர்ஷிப்பு, இது மாதிரியா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அப்ப இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாய் பகவான் தான் கணவர் சம்பந்தப்பட்ட அனுகிரகம். அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல வலுத்திருப்பதால் கண்டிப்பாக பெண்களுக்கு ஆண்களால் குழப்பமோ, தடைகளோ, பிரச்சனைகளோ, குடும்ப வாழ்க்கை சரியில்லாமலோ எப்படி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு முடிவு கட்டக்கூடிய டைம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல அது எல்லாமே மாறக்கூடிய நேரம். அப்போ வந்து ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பத்துல திருப்தியாக, சந்தோஷமாக, மன நிறைவாக இருக்கக்கூடிய காலகட்டம். அது போக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா செவ்வாய் வலுத்திருக்கிறாங்க. செவ்வாய் தான் அந்த ஆண் சம்பந்தப்பட்ட ஜாதகம். அப்ப அந்த செவ்வாய் வலுத்திருக்கிறதுனால திருமணம் ஆகல. 2 வருஷம் 3 வருஷம் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறோம், திருமணம் ஆகல. திருமணம் கைகூடி வந்து நிச்சயம் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்து கூட திடீர்னு பொண்ணு மாப்பிள்ளை வேண்டான்ட்டாங்க, இல்லை மாப்பிள்ளை பொண்ணு வேண்டான்ட்டாங்க, இல்லை ஏதாவது ரூபத்துல அந்த திருமணம் தடைபட்டு நின்று போச்சு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துல ஒரே வேதனை, ஒரே மன கஷ்டம், ஒரு மன திருப்தி இல்லாம இருக்கிறீங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடக்கும். இது உறுதியா சொல்றேங்க, கண்டிப்பா நடக்குங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 40 நாட்கள்ல கண்டிப்பா என்னுடைய பொண்ணுக்கு வந்து இப்ப நிச்சயம் ஆயிருச்சு, பேச்சு முடிச்சிட்டோம், வரன் வந்துச்சு, செட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்களே அந்த மெசேஜ் போடுவீங்க. உறுதியா நடக்கும். அது போக அந்த செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் 4ஆம் வீட்டை பார்க்குது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம். அங்கே வந்து குரு பகவானும் உச்சமாகிறார் ஜூன் 2ஆம் தேதி. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையே செவ்வாய் பகவானும் பார்க்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த யோகம் நடக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அது 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடங்கிறது என்ன? ஆயுள் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 8ஆம் இடம் என்பது ஆயுள் சம்பந்தப்பட்டது. ஒரு கடன் வாங்கிட்டு கொடுக்கல, இல்லைன்னா ஒரு அவமரியாதைகள், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கடனுக்கு பயந்துட்டு ஊற விட்டு போறது, இல்லை விபத்துக்கள், இது மாதிரி நடக்கக்கூடிய இடங்கள். அப்போ அது மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. கடனால் பிரச்சனையோ, கடனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நம்மளை பேசிடுவாங்க, இல்லை கோர்ட்டு கேஸ்ன்னு போயிடும் அப்படின்னு அது மாதிரியான விஷயத்த நீங்க நினைக்கவே வேண்டாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் ஆகக்கூடிய டைம். யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த சமயத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கட்டிடுவாரு அப்படின்னு அவர் சொன்னா உங்களை விட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் தான் இப்ப நடக்குது. அதே சமயத்துல விபத்துக்கள் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு நடக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாகையோட போயிடும். அப்ப இந்த பீரியட்ல அது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல அந்த யோகம் இருக்கிறதுனால திடீர் பணக்காரர் ஆவீங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்வம், திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ரூபாய்கள், இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தினால தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப அந்த அதிர்ஷ்டம் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த அதிர்ஷ்டத்தால் தனுசு ராசிக்காரங்க ஏதாவது ரூபத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பணக்கார ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு நல்லதை செய்யறதுனால அந்த செவ்வாய் பகவானையே வணங்கி வாங்க. செவ்வாய்னா யாரு? முருகர். அப்போ வந்து அந்த முருகரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த 40 நாட்களும் மனதார வணங்கி வாங்க. அப்படி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள்
பரிகாரமாகும். உங்க கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். அதுபோக தனுசு ராசிக்காரர்கள் முக்கியமாக குலதெய்வத்துடைய கோயிலுக்கும் நீங்க இந்த பீரியட்ல போயிட்டு வர்றது உங்களுடைய கஷ்டங்கள் பரிகாரமாகும். ரொம்ப நல்லது. நேயர்களே, உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. அதுல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் நம்மளுக்கு சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதான்னு சொல்லி அப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.